ஓகே. மார்ச் 20, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ்ல என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ப்ரோக்ராமை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமோட பேர் பார்த்துக்கோங்க, லீட் ஃபார் சிட்டிஸ். பாருங்க 3வது லைன்ல இருக்கும். அந்த ப்ரோக்ராமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லீட் ஃபார் சிட்டிஸ் பிளான் அண்ட் டிசைன் ரேட்டிங் சிஸ்டம். அப்படின்றத வந்து அந்த ப்ரோக்ராமோட பேரு. அது என்னடா ப்ரோக்ராம்னு கேட்டீங்கன்னா வந்து இது புரியறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து லீடுன்னா என்னன்னு தெரியணும். சரியா? இதை பத்தி ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்திருப்போம். லீடுன்றது வந்து ஒரு ரைட்டிங் சிஸ்டம் மாதிரி. இப்போ வந்து உதாரணத்துக்கு எப்படி சொல்றது, நீ ஒரு பில்டிங்கையோ ஒரு சிட்டியோ வந்து கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில்டிங் கட்டுற பாத்தீங்களா, அது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கு. லைக் வந்து இந்த சோலார் பேனல் வச்சு கட்டுறது, விண்ட் எனர்ஜி வச்சு கட்டுறது. நீ கட்டுற பில்டிங்ல லைக் வந்து என்ன சொல்றது, கார்பனை குறைக்கிற மாதிரி சில பல விஷயங்கள்லாம் வந்து பண்ணிருப்போம் பாத்தீங்களா. அதை பேஸ் பண்ணி வந்து உன் பில்டிங்கோ உன் சிட்டிக்கோ வந்து ரேட்டிங் வந்து போடுவாங்க. யார் இந்த ரேட்டிங் வந்து போடுவாங்கன்னா இந்த லீட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த ரேட்டிங் வந்து போடுவாங்க. சரியா? ரேட்டிங் போடுவாங்கன்னு சொன்னா எந்த மாதிரி போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ரேட்டிங்லயே வந்து பேசிக் ரேட்டிங்கு, சில்வரு, கோல்டு, பிளாட்டினம் இந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ வந்து நீ ஒரு பில்டிங்கே கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமா ஈகோ ஃப்ரெண்ட்லி, கொஞ்சமா கார்பனை குறைக்கிற மாதிரி வந்து அந்த பில்டிங்கை வந்து கட்டின, லைக் வந்து அங்கங்க சோலார் பேனல் வந்து வைக்கிறது, இந்த மாதிரி வந்து கொஞ்சமா விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தேன்னா உனக்கு வந்து பேசிக் ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. ஓரளவு நல்லா பண்ணியிருந்தேன்னா சில்வர், கோல்டு வந்து கொடுப்பாங்க. நீ கட்டுற பில்டிங் வந்து ரொம்ப கார்பனை குறைக்கிறது, இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி வேலையெல்லாம் பண்றது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்க பில்டிங்க்கோ சிட்டிஸ்க்கோ வந்து பிளாட்டினம் ரேட் வந்து கொடுப்பாங்க. சரியா? ரேட்டிங்லேயே வந்து ஹையஸ்ட் ரேட்டிங் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பிளாட்டினம் ரேட்டிங் அப்படின்றத சொல்ல தெரியணும். விளங்குச்சா லீடுனா என்னன்னு? இதை பத்தி ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்திருப்போம். சரியா? லீடுன்றது ஒரு ரேட்டிங் சிஸ்டம். சரியா? கட்டுற பில்டிங் வந்து எவ்வளவு ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. ஓகே. வேற என்ன இதை தெரிஞ்சுக்கணும்னா வந்து ப்ரீ சர்டிபிகேஷன் என்னன்னு தெரியணும். அது என்னடா ப்ரீ சர்டிபிகேஷன் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி லீடு வந்து ரேட்டிங் வந்து கொடுக்குறான் பாத்தீங்களா, அது எப்ப கொடுப்பானா வந்து நீ ஒரு ஃபேக்டரியோ ஒரு பில்டிங்கோ கட்டி முடிச்சோன்னே அதை வந்து பார்த்துட்டு அது எவ்வளவு ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கா அதை பேஸ் பண்ணி தான் வந்து ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. இந்த ப்ரீ சர்டிபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு டிசைன்லாம் வந்து பண்ணுவோம் பாத்தீங்களா, டிசைன் போட்டு தானே அந்த பில்டிங் வந்து கட்டுவ. டிசைன் போடுறப்பே வந்து இந்த ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. சரியா? அதாவது ஒரு ப்ராஜெக்ட் முடியறதுக்கு முன்னாடியே வந்து சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து ஃப்ரீ சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. இது வழங்குச்சா? ஓகே. இப்போ அந்த ப்ரோக்ராம் வாங்க. இந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம்னா வந்து லீட் ஃபார் சிட்டிஸ் பிளான் அண்ட் டிசைன் ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது அந்த கேக்குதா? நான் தான் எதுவுமே பண்ணலையே. ஏதாச்சும் நெட்டும் நல்லா தான் இருக்கு, அப்புறம் ஏன் கேட்காம போச்சு? எது முடி கடிச்சு? ப்ரோக்ராம் நேமா? சரியா? இந்த ப்ரோக்ராமோட நேம் என்னன்னு லீட் ஃபார் சிட்டிஸ் பிளான் அண்ட் டிசைன் அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட நேம். இந்த ப்ரோக்ராம்ல அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன்னா வந்து அதை டிசைனை பேஸ் பண்ணியே வந்து இந்த ப்ரோக்ராம் கீழே வந்து ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் கீழே வந்து ஒரு சிட்டிஸ்க்கு வந்து இப்போ கேக்குது. ஓகே. அடுத்து ஏதாச்சும் கேட்கலன்னா சொல்லுங்க. வேற விட்டு விட்டு சொல்றது ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இந்த ப்ரோக்ராம் கீழ வந்து இந்தியால இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராஜெக்டும் வந்து இந்த ப்ரோக்ராம் கீழ வந்து பிளாட்டினம் சர்டிபிகேட்டே வந்து வாங்கினது இல்லை. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிளாட்டினம் சர்டிபிகேட் வந்து வாங்குது. அந்த ப்ராஜெக்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிலையன்ஸ் மெட் சிட்டி அப்படின்றது அந்த ப்ராஜெக்டோட பேர். சரியா? அது என்னடா ரிலையன்ஸ் மெட் சிட்டின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்க பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹரியானால வந்து பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து 8250 ஏக்கருக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கட்டுறாங்க. சரியா? அதாவது ஒரு சிட்டி மாதிரி வந்து கட்டுறாங்க. இந்த சிட்டில வந்து எத்தனை கம்பெனிஸ் வந்து வரப்போகுதுன்னா கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 650 கம்பெனிஸ் வந்து வரப்போகுது ஒரு 11 கண்ட்ரீஸ்ல. அவ்வளவுதான் இந்த விஷயம். வழங்குச்சா? விட்டு விட்டு சொன்னேன். இந்த ரேட்டிங் இந்த சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சர்டிபிகேட் வந்து யார் கொடுப்பான்னு கேட்டீங்கன்னா
கிரீன் பிசினஸ் சர்டிபிகேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ஓகே, யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியல, இல்ல விட்டு விட்டு சொன்னாரா, ஒரு ஃப்ளோ இல்லடா அப்படின்னு ஏதாச்சும் இருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அந்த ப்ரோக்ராம் சரியா, அந்த ப்ரோக்ராம் எதுக்குன்னு சொல்லிட்டேன். அந்த ப்ரோக்ராம் கீழ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க, பிளாட்டினம் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாண்ணா, புரியலையா? பிளாட்டினம் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்தியாவில் வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிளாட்டினம் சர்டிஃபிகேட் வந்து ப்ரீ சர்டிஃபிகேஷன் வந்து கிடைச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிடைக்குது அப்படின்றதான் விஷயம். ஓகே தானே? அடுத்து போலாமா? ஓகே, அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை பத்தி நேத்தே பார்த்திருப்போம். அதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னா என்ன ஏதுன்றதை பார்த்திருப்போம். சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வந்து அது என்ன மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபார்மர்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்மர்ஸோட கிராப்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து வாங்கிக்கிடுவாங்க சரியா. ஒரு மினிமமா ஒரு பிரைஸ கொடுத்து வந்து வாங்கிக்கிடுவாங்க. அதாவது அவனோட கிராப் வந்து சந்தையில வந்து போறப்ப ரொம்ப கம்மியா ரேட்டு போச்சுன்னா கவர்மெண்டே வந்து அந்த கிராப்பை வந்து வாங்கிக்கிடுவாங்க. மினிமமா ஒரு பிரைஸ் கொடுத்து வந்து வாங்கிடுவாங்க. இதான் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி டீட்டெயிலா பார்த்தாச்சு நேத்து சரியா. இப்ப வேற என்ன இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இருக்கும் பாத்தீங்களா, இதை வந்து யார் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து சிஏசிபின்னு சொல்லுவாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, ரெக்கமெண்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சிஏசிபி. அவனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைஸ் அப்படின்றது அவனோட பேரு. இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு அட்வைசரி குரூப் மாதிரி. இவன் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா 1965 வந்து வந்திருப்பாங்க. வரப்போ வந்து அவனோட பேர் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் சரியா. அதையும் நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷன்ன்றது வந்து அவனோட பேரா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவனோட பேரை வந்து சிஏசிபியை வந்து மாத்திருப்பாங்க. அவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பயிர் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், கோதுமை இருக்குன்னா கோதுமைக்கு வந்து இந்த சீசனுக்கு வந்து இவ்வளவு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா. வெறும் ரெக்கமெண்ட் பண்றது மட்டும்தான் வந்து இவனோட வேலை. ஃபைனலா வந்து அப்ரூவல் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கேபினெட் தான் வந்து அப்ரூவல் வந்து பண்ணும் சரியா. இதையும் நம்ம படிச்சதுதான். வேற என்ன தெரிஞ்சு வைக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து சிசிஐ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா. அது அவனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு காட்டன் ஃபார்மரே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இந்த மாதிரி காட்டனை வந்து விளைவிக்கிறாங்க. இதை வந்து சந்தைக்கு வந்து கொண்டு போறாங்க. கொண்டு போறப்போ வந்து சந்தையில வந்து கம்மியா வந்து ரேட்டை வந்து கேட்டாங்கன்னா இப்போ வந்து இந்த காட்டன் வியாபாரி இருப்பாங்க, ஃபார்மர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அந்த காட்டனை வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்கு வந்து விற்பாங்க சரியா. யாருக்கு வந்து விற்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து அந்த காசை கொடுத்து வந்து வாங்குவாங்க. ஓகேவா? அதாவது கவர்மெண்ட்னு சொல்றியா, கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து வாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு இதுக்கும் இப்ப வந்து காட்டனுக்குனா வந்து ஒரு நோடல் ஏஜென்சி இருப்பாங்க. அது தக்காளிக்குனா வந்து அது ஒரு நோடல் ஏஜென்சி இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து காட்டனை வந்து யார் வந்து இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுத்து வந்து வாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து வாங்குவாங்க சரியா. ஓகே, வாங்குறாங்களா ஓகே. ஆனா வந்து இவனுக்கே காசு தேவைப்படுமா? லைக் வந்து ஃபார்மர்ஸ்ட வந்து காசு கொடுத்து வாங்கணும்னா இவனுக்கு வந்து காசு தேவைப்படுமா? இந்த காசை வந்து யார் தருவான்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து தருவாங்க. அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க வந்து இந்த மாதிரி வந்து 2023-24 இந்த காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து இந்த காட்டன் ஃபார்மர்ஸ் வந்து இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுத்து வந்து வாங்கியிருப்பான் பாத்தீங்களா. அதுக்கு வந்து எவ்வளவு வந்து வாங்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து காசு தராங்க. எவ்வளவு வந்து தராங்கன்னா 1718 கோடி வந்து தராங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு காசு வந்து கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அவன் தான் வந்து ஃபார்மர்ஸ் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்கு வந்து வாங்கியிருப்பாங்க. அதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் வந்து அவனுக்கு வந்து காசு தருவாங்க. எவ்வளவு தராங்கன்னு பாத்துக்கோங்க, 1718 கோடி வந்து தராங்க அப்படின்றதுதான் விஷயம். வேற என்ன இதுல பாக்கணும்னா வந்து சில பல பேசிக்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து 2023-24 இந்த காட்டன் சீசன் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து காட்டனை வந்து நம்ம வந்து எவ்வளவு வந்து எப்படி சொல்றது உற்பத்தி அது பேர் என்ன பயிரிட்டு இருப்போம்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 114 லட்சம் ஹெக்டர்ஸ்க்கு வந்து பயிரிட்டு இருப்போம் சரியா. எவ்வளவு வந்து ப்ரொடக்ஷன் வந்து எடுத்திருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து 325.22 லேக் வந்து ப்ரொடக்ஷன் வந்து எடுத்திருப்போம் சரியா. மொத்த குளோபல்ல 25% காட்டன் வந்து நம்ம இந்தியாலே வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிருப்போம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த காட்டன்லயே 2 வித காட்டன் இருக்கு. ஒன்னு வந்து மீடியம் ஸ்டேபிள் காட்டன் சொல்லுவாங்க. அதோட மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து 23-24 சீசன்ல எவ்வளவு இருந்துச்சுன்னா 6620 ரூபாய் இருந்திருக்கும். அதே இது லாங் ஸ்டேபிள் காட்டனோட விலை வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா 7020 ரூபாய் இருந்திருக்கும் அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? நான் பேசுறது ஒரு ஃப்ளோல கேக்குது தானே? யாருக்காச்சும் புரியல, இந்த இடத்துல விளங்கல அந்த இடத்துல விளங்குனா ஓகே சொல்லிருக்கேன்.
ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹெரிடேஜ் சைட்னா என்னன்னு தெரியும். அதாவது ஹெரிடேஜ் சைட்னா என்னன்னு தெரியும், சரியா? சூப்பர், சரியா? ஓகே, அதாவது ஹெரிடேஜ் சைட்னா உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியும். சிம்பிளா சொல்லணும் வந்து இது ஒரு பிளேஸ் தான், சரியா? சைட்ன்றது என்னது, இது ஒரு பிளேஸ் தான். எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வரலாற்றிலே முக்கியமான பிளேஸ் இல்ல வந்து ரொம்ப மதிப்புள்ள பிளேஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ஹெரிடேஜ் சைட்ல வந்து சேர்ப்பாங்க. இந்த ஹெரிடேஜ் சைட்லயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த கல்ச்சுரல் ஹெரிடேஜ்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் ஹெரிடேஜ்னு சொல்லுவாங்க, வேற என்ன இருக்கு, ஜியோ ஹெரிடேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்னன்னா கல்ச்சுரல் ஹெரிடேஜ்னா வந்து நம்ம கட்டியிருப்போம் பாத்தீங்களா கையால, லைக் வந்து இந்த டெம்பிளையோ இந்த கோட்டையோ, ஏதாவது சொல்ல வரீங்களா? அதேதான் பாரம்பரியம். ஒரு வரலாற்று சிறப்பு அம்சம் உள்ள இடம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த ஹெரிடேஜ் சைட்ல வந்து சேர்ப்பாங்க. கல்ச்சுரல் ஹெரிடேஜ்ல வந்து எது எது வரும் கேட்டீங்கன்னா வந்து இந்த டெம்பிள்ஸ், இந்த தாஜ்மஹால், இதெல்லாம் வந்து கல்ச்சுரல் ஹெரிடேஜ் நம்ம வந்து கட்டியிருப்போம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து கல்ச்சுரல்ல வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல்ல வந்து என்ன வரும்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து ஒரு மலையோ ஒரு ஃபாரஸ்டோ ஒரு என்விரான்மெண்டோ ஆல்ரெடி இருக்கும் பாத்தீங்களா. நோனா நோனா என்னது, என்ன நோ? இதெல்லாம் வந்து நான் புரியுது தானே. ஓகே ஓகே ஓகே, சரியா? இதெல்லாம் வந்து நேஷனல் ஹெரிடேஜ்ல வந்து வந்துடும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது முக்கியம், சரியா? ஜியோ ஹெரிடேஜ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எர்த்தோட ஹிஸ்டரி எல்லாம் சொல்லும் பாத்தீங்களா, ஒரு பாரம்பரியம், எப்படி சொல்றது, ஒரு ஒரு எப்படி ஒரு ராக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராக்கை பத்தியே சொல்லிடலாம். இந்த ராக் வந்து எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னு பேஸ் பண்ணி எர்த்தோட ஹிஸ்டரியை வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து இந்த ஜியோ ஹெரிடேஜ்ல வந்து சேர்ந்துரும். ஜியோ ஹெரிடேஜ்னா புரிஞ்சுச்சா? இந்த எப்படி வந்து கல்ச்சரல்னா வந்து டெம்பிள்னு சொல்றியோ, நேச்சுரல்னா ஃபாரஸ்ட்னு சொல்றியோ, இந்த ராக் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ராக்கு, எர்த்தோட ஹிஸ்டரி, இதை பத்தி எல்லாம் சொல்றது வந்து ஜியோ ஹெரிடேஜ்ல வந்து வந்துரும். விளங்குச்சா? இது புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேசம். நல்லா பாத்துக்கோங்க, உத்தரப்பிரதேசல பந்தா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். திருப்பி சொல்றேன், யூபில வந்து பந்தா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு போர்ட் இருக்கும், சரியா? அந்த போர்ட்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கலிஞ்சர் அப்படின்றது அந்த போர்ட்டோட பேரு. இந்த போர்ட்டை வந்து யார் வந்து கட்டியிருப்பாங்க, எப்ப கட்டியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த குப்தா பீரியட் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு 4வது செஞ்சுரி 6வது செஞ்சுரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பீரியட்ல வந்து கட்டியிருப்பாங்க. எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க வந்து கட்டியிருப்பாங்கன்னா சந்தேலா அப்படின்னு ஒரு வம்சம் இருக்கும், சரியா? அந்த மன்னராட்சி இருக்க போதான் வந்து இந்த போர்ட்டை வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன இந்த கலிஞ்சர் போர்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணுமா வந்து இங்கதான் வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இந்த நீல்காந்த் மகாதேவ் டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்கும், அதுவும் இந்த போர்ட்ல தான் இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த சிவன் சிலை இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து ப்ளூ ஸ்டோன் ஒண்ணு இருக்கும், சரியா? ப்ளூ ஸ்டோன் சிவன் லிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கம் இருக்கும், அதுவும் இங்கதான் இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எந்த ஊர்னு பாத்துக்கோங்க, யூபில பந்தா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கலிஞ்சர் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு ஃபோர்ட் இருக்கும். அந்த இடத்துல தான் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, முக்கியமா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த கலிஞ்சர் ஃபோர்ட் இருக்கு பாத்தீங்களா, அத வந்து ஜியோ ஹெரிடேஜ் சைட்ல வந்து சேர்க்கிறாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? கலிஞ்சர் ஃபோர்ட்டை வந்து இப்போ வந்து ஜியோ ஹெரிடேஜ் சைட்ல வந்து சேர்க்கிறாங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா என்ன சொல்ல வந்து. இந்த மாதிரி யூபில வந்து எந்த ஒரு இதுவும் வந்து இது வரைக்கும் ஜியோ ஹெரிடேஜ் சைட்ல இருந்து சேர்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து யூபில இருந்து ஒரு ஜியோ ஹெரிடேஜ் வந்து சேர்க்கிறாங்க. அது எந்த போர்ட்னு கேட்டீங்கன்னா கலிஞ்சர் போர்ட் அப்படின்றதான் அதோட பேரு. ஓகேவா? எதனாலதான் இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இதுதானா, இது பக்கத்துல வந்து ஒரு ராக் ஒண்ணு இருக்கும் மேம், ஒரு லைக் வந்து ஒரு கல், பெரிய கல்லு மாதிரி ஒண்ணு இருக்கும், ஒரு ராக் மாதிரி, சரியா? அந்த ராக்ல வந்து என்ன கண்டுபிடிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ராக்ன்றது வந்து மேலேயே இருக்கும் கீழே இருக்குமா, அதாவது ஒரு கல் இருக்குன்னா வந்து கல்லோட அந்த கீழே வந்து சோதிச்சு பார்த்துறப்ப வந்து என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த ராக் வந்து கிட்டத்தட்ட வந்து 2002 இந்த மாதிரி, சரியா? சரியா பாத்துக்கோங்க, நான் கூட எடுத்து வச்சேன்னு நினைக்கிறேன், ஒரே நிமிஷம். சரி வேணாம். அந்த ராக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ராக்ல வந்து கீழே வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்றப்போ வந்து அந்த ராக் வந்து கிட்டத்தட்ட வந்து 2.5 இயர்ஸ், அது எத்தனை பில்லியன் கரெக்டா, 2.5 பில்லியன் இயர்ஸ் வந்து ஓல்டா இருந்துச்சான். அதே இது மேல இருக்க ராக்கை வந்து சோதிச்சு பாக்குறப்ப கிட்டத்தட்ட வந்து 1.2 பில்லியன் இயர்ஸ் வந்து ஓல்டா வந்து இருந்துச்சான், சரியா? அதாவது கீழே இருக்க ராக்குக்கும் மேல இருக்க ராக்குக்கும் டிஃபரன்ஸ் மட்டுமே எவ்வளவு இயர்ஸ் இருந்துச்சுன்னா 1.3 பில்லியன்ஸ் இயர்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வந்து இருந்துச்சான், சரியா? இந்த மாதிரி வந்து 1.3 பில்லியன்ஸ் இயர் வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரேரு. இது வந்து எர்த்தோட ஹிஸ்டரியை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த இடத்த வந்து ஹெரிடேஜ் சைட்ல வந்து சேர்த்திருப்பாங்க. எந்த மாதிரி ஹெரிடேஜ்னா வந்து ஜியோ ஹெரிடேஜ்ல வந்து சேர்த்திருப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா?
ஒரு டேர்ம் ஒன்று இருக்கும். அந்த டேர்மோட பேர் பார்த்துக்காங்க எபார்ச்சியன் அன்கன்ஃபார்மிட்டி அப்படின்றது அதோட டேர்மோட பேரு. அந்த டேர்முக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்களா, மேல இருக்கிறதுக்கு வந்து 1.2, கீழே இருக்கிறது வந்து 2.5, இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கேப், அதான் வந்து இந்த அன்கன்ஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க. வளர்ந்துச்சா நான் சொன்னது? டேர்ம் மட்டும் பாத்துக்கோங்க, மிச்சம் எல்லா கதையும் நான் சொன்னதுதான். வேற ஏதாவது சொல்லாம முட்டேனே. ஓகே, அடுத்து போலாம். ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து ரீசெண்டா ஜனவரி மாசம் படிச்சிருப்போம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல வந்து ஒருத்தன் வந்து வெளியே வந்திருப்பாங்க. யாரு அவன் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல மட்டும் இல்ல, முக்கியமான நிறைய இதுல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஜனவரி மாசம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. யூஎஸ், சரியா? அதே மாதிரி வந்து ஒரு ஊர் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியே வராங்க. யார் வெளியே வராங்கன்னு பாத்துக்கோங்க, அர்ஜென்டினா வந்து வெளியே வந்து வராங்க. ஓகேவா? உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியே வரனா அதுக்குன்னு சில பல ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூல்ஸோட பேர் பாத்துக்காங்க வியானா ஆன் த லா ஆஃப் ட்ரீட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லா என்ன சொல்லுங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து நீ வெளியே வரணும்னா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் பீரியட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து எத்தனை வருஷம் கேட்டீங்கன்னா, ஒரு வருஷம் முன்னாடியே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லிடணும். சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சுதான் வந்து உன்னால வந்து வெளியே வர முடியும். அந்த மாதிரி வந்து இப்ப வந்து அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க வந்து எப்போ வந்து நோட்டீஸ் வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா, 2025 வந்து போட்டிருப்பாங்க. இப்போ வந்து அந்த நோட்டீஸ் போட்டு வந்து ஒரு வருஷம் ஆச்சு. அதனால வந்து அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்றதான் விஷயம், சரியா? அந்த ட்ரீட்டியோட பேர் பார்த்துக்காங்க வியானா கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் ட்ரீட்டிஸ் அப்படின்றதான் அதோட பேரு. வேற என்ன இதுல நீங்க பாக்கணும்னா வந்து, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூஎஸ் வந்து ஜனவரி மாசம் வந்து வெளியே வந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? வெளியே வந்துட்டு இந்த அர்ஜென்டினா கரை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, 2 ரீசன் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்ன ரீசன் வந்து சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப பயசா, எப்படி சொல்றது, ரொம்ப பாலிடிக்ஸ் வந்து பண்றாங்க. அதே மாதிரி வந்து இந்த COVID-19 சிச்சுவேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அப்பயும் வந்து அவங்க வந்து சரியா வந்து ஹேண்டில் வந்து பண்ணல. அதனால நாங்க என்ன பண்ண போறோம்னா, எங்களுக்குன்னு எப்படி சொல்றது, ஓனா ஒரு ஹெல்த் டிசிஷன் வந்து நாங்க வந்து மேக் பண்ண போறோம், அதனாலதான் அவங்க வந்து வெளியே வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? ரொம்ப வந்து பாலிட்டிக்கல் பாக்குறாங்க, COVID-19 ஒழுங்கா வந்து அவன் பண்ணல, அதனால வந்து அவன்கிட்ட இருந்து நாங்க வந்து வெளியே வரோம், நாங்க வந்து சொந்தமா எங்களுக்குன்னு ஒரு ஓனா சாவரிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஓனா வந்து ஒரு ஹெல்த் டிசிஷன் வந்து நாங்க வந்து மேக் பண்ண போறோம், மத்தவங்கள வந்து டிபெண்ட் பண்ணாம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே, ரீசெண்டா வந்து, ஐயோ ஒரு பேர் மறந்து போச்சு, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ரத்தன் டாட்டாவோட, அவர் இறந்த பிறகு வந்து ஒருத்தர் வந்திருப்பாரு, அந்த டாட்டாவோட பேர் என்ன? அவருக்கு அவார்டு கொடுத்திருப்பாங்க. ஓகே, இல்ல இல்ல இல்ல, ஓகே ஓகே ஓகே, அது ஓகே. சரி, இந்த இந்த அவார்டு வந்து வாங்க. இந்த அவார்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லீஜன் டி ஹானர்னு சொல்லுவாங்க, சரியா? அதாவது பிரெஞ்சுல கொடுக்கப்படுற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இதுதான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த அவார்டு வந்து எப்ப இருந்து கொடுக்குறாங்க, 1802 இருந்து. நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த அவார்டு வந்து எப்ப இருந்து கொடுக்குறாங்கன்னா 1802 இருந்து கொடுப்பாங்க. எதுக்காகடா இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, லைக் வந்து அந்த நேஷனோட ஒரு பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேஷனு அந்த சொசைட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து கௌரவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த லீஜன் டி ஹானர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு அவார்டு வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்ட்லயே வந்து மொத்தம் வந்து 5 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சேவியர்னு சொல்லுவாங்க. செவிலியரா எங்க இருக்குது? 5 லெவல் இருக்குமே. செவிலியர் ஒண்ணு, ஆபீசர் ஒண்ணு, கமாண்டர் ஒண்ணு, கிராண்ட் ஆபீசர் ஒண்ணு, கிராண்ட் கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு, சரியா? அதாவது செவிலியர் லீஜியன் டி ஹானர் அப்படின்னு ஒரு அவார்டு, ஆபீசர் லீஜியன் டி ஹானர் அப்படின்ற ஒரு அவார்டு, கமாண்டர் லீஜியன் டி ஹானர் அப்படின்ற ஒரு அவார்டு. இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து 5 கேட்டகரியில இருக்கும். இதுல வந்து டாப் மோஸ்ட் கேட்டகரி எதுன்னு கேட்டீங்கன்னா கிராண்ட் கிளாஸ் லீஜியன் டி ஹானர் தான் வந்து டாப் மோஸ்ட் கேட்டகரி. அதே மாதிரி வந்து இந்த கமாண்டர் இருக்கும் பாத்தீங்கன்னா, அவை வந்து 3வது கேட்டகரியில வந்து வருவாங்க. இந்த மாதிரி வந்து கமாண்டர் டி லீஜியன் டி ஹானர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குல வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. யாருக்கு வந்து கொடுத்திருக்காங்கன்னா ஜவாத் அஷ்ராப் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து நம்ம ஊருக்காரங்க. நம்ம ஊருக்காரங்க எதுக்குற அவங்களுக்கு வந்து அவார்டு வந்து கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா வந்து, இவங்க வந்து அம்பாசிடரா வந்து இருந்திருப்பாங்க. அதாவது இந்தியா அம்பாசிடர் டு பிரான்ஸா வந்து இருந்திருப்பாங்க. அப்ப வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து இவங்களுக்கு வந்து இப்ப வந்து அவார்டு வந்து தராங்க அப்படின்றதான் விஷயம்.
அவங்களோட பேர் வந்து முக்கியம். என்ன அவார்டு தராங்க, எந்த கேட்டகரியும் பாத்துக்கோங்க. கமாண்டர் கேட்டகரியில வந்து அவார்டு வந்து தராங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? வேற என்ன வச்சு இந்த அஷாப் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து இந்தியன் ஏர்போர்ஸ் இந்தியன் ஐஎஃப்எஸ் சொல்லுவாங்க. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல வந்து எப்ப சேர்ந்தாங்கன்னா 1991 வந்து சேர்ந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அம்பாசிடர் டு பிரான்ஸ் வந்து எவ்வளவு நாள் இருந்திருப்பாங்கன்னா 2020 இருந்து 24 முடி இருந்திருப்பாங்க. 2024 அப்புறம் வந்து இவங்க வந்து இப்போதைக்கு என்னவா இருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஐடிபிஓன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியன் ட்ரேட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷனோட சேர்மனா வந்து இப்போதைக்கு வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்ப வந்து அவார்டு தராங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்கு சார். இந்த அவார்டை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரியா? இந்த ஜேஆர்டி டாடாக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றத படிச்சிருப்போம் போன வருஷம் சம்திங். ஓகேவா? இது வரைக்கும் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து 6 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்தியன்ஸ்க்கு. இப்ப வந்து 7வது ஆளா வந்து இவங்களுக்கு வந்து தராங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே. அதே மாதிரி வந்து இந்த டிப்ளமேட்ல வந்து அவார்டு வந்து இது வரைக்கும் யாருமே வந்து வாங்கினதுல. டிப்ளமேட்னா புரியுதா? ஒரு கண்ட்ரியை வந்து ரெப்ரசன்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, லைக் வந்து இந்த அம்பாசிடர் இந்த மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இது வரைக்கும் வந்து அவார்டே வந்து வாங்கினதுல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிப்ளமேட் வந்து அவார்டு வந்து வாங்குறாங்க. அவங்களோட பேர் பாத்துக்காங்க, அஷ்ரப் அப்படின்றது அவங்களோட பேர். அஷ்ரப். ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் போயிடலாம். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, இன்னைக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 8:30 முடிச்சிடலாம். ஓகே, இது எல்லாருக்கும் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன கதை தான். சரியா? புதுசா வந்தவங்க மட்டும் கேட்டுக்கங்க. பழசா இருந்தவங்க வந்து என்னடா சொன்னதே சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு வாட்டி, ஏன்னா வந்து இது வந்து அடிக்கடி வரும். சரியா? இந்த ஒரு வாட்டி நான் சொல்லிட்டேன்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேவா? அந்த என்னடா ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சின்னதா ஒரு கதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி. மொத்தம் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ABCD மொத்தம் வந்து ABCD மொத்தம் வந்து 5 பேர் இருக்காங்க. சரியா? இந்த 5 பேர் சேர்ந்து வந்து ஒரு ஜூஸ் கடை வந்து ஓபன் பண்ண வராங்கன்னு நினைச்சுக்காங்க. சரியா? இப்போ என்ன பண்றாங்க, ஏ கையில வந்து ஒரு 100 ரூபா இருக்கு, பி கையில வந்து ஒரு 200 ரூபா இருக்கு, சி கையில வந்து ஒரு 300 ரூபா இருக்கு, டி கையில வந்து ஒரு 400 ரூபா இருக்கு, இ கையில வந்து ஒரு 500 ரூபா இருக்கு. சரியா? ஒரு ரேஷியோக்காக வந்து வரிசையா எடுத்துக்கிட்டேன். சரியா? அதாவது 1:2:3:4:5 இந்த ரேஷியோல வந்து அவங்க கையில வந்து காசு வந்து இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்க கையில வந்து காசு எல்லாம் இருக்கு, ஐடியாவும் இருக்கு. ஆனா வந்து இந்த உங்களுக்கு வந்து இந்த ஜூஸ்னா என்னன்னே தெரியாது. எப்படி போடுறது, அதுல வந்து எப்படி வந்து ப்ராஃபிட் வந்து பாக்குறது, பிசினஸ் வந்து எப்படி பாக்குறது, எந்த மாதிரி ஒரு விஷயமும் தெரியாது உங்களுக்கு. சரியா? அதனால என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து புதுசா வந்து ஒருத்தவங்ககிட்ட வந்து போவாங்க. எஃப் அப்படின்னு ஒருத்தவங்ககிட்ட வந்து போவாங்க. இந்த எஃப் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஜூஸ் கடை வந்து போட்டு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவன்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, எம்பா எஃப், எங்கிட்ட இருந்து ஒரு 1500 ரூபா இருக்கு, நீ என்ன பண்ற, இந்த 1500 ரூபா வச்சுட்டு எங்களுக்கு பதிலா வந்து ஜூஸ் கடை வந்து வச்சு அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு வந்து கூடு அப்படின்றத சொல்லுவாங்க. இதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. தெளிவா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வந்து என்னன்னா வந்து ABCDE இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து இன்வெஸ்டர். சரியா? எஃப்ன்றவன் வந்து ஃபண்ட் மேனேஜர். இந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்ககிட்ட இருக்க மொத்த காசை கொடுத்து வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர்கிட்ட வந்து கொடுப்பாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜூஸ் கடையில வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து ஜூஸ் கடை என்ன சொல்றேன், எப்படி சொல்றது, இந்த ஸ்டாக்லயோ இந்த பாண்டுலயோ இந்த கோல்டுலயோ இன்வெஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து ஜூஸ் கடைன்னு சொல்றேன். இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாண்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பாண்டுல இருந்து வர ப்ராஃபிட்ல இப்போ வந்து ஒரு 1500 ரூபா கொடுத்துருக்காங்களா, அதுல வந்து ஒரு 10% ப்ராஃபிட் வருதுன்னா 150 ரூபா. சரியா? அதுல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து வச்சுக்கிறாங்க. மிச்சம் இருக்க காசை வந்து ஒரு 150 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இந்த மாதிரி வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, 100 ரூபாய் 1:2:3:4:5 தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த 150 ரூபா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 1:2:10 ஃபர்ஸ்ட் வந்து ஏக்கு வந்து ஒரு 15 ரூபா கிடைக்கும், பிக்கு வந்து 30 ரூபா கிடைக்கும். அவன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கானோ அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து பிரிச்சு வந்து கொடுப்பாங்க. இப்படிதான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வேலை செய்யும். விளங்குச்சா? ஓகே, இது மறக்க கூடாது. சரியா? அடுத்த வாட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வந்துச்சுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்னா மட்டும் தான் என்னன்னு மட்டும் தான் சொல்லுவேன். ஓகே. அதுக்கடுத்த விஷயம் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து 2 வித ஃபண்ட் இருக்கு. சரியா? ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க, டெப்ட்னு சொல்லுவாங்க. டெப்ட்னு சொல்லுவாங்க. அது என்ன ஈக்விட்டின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க பாத்தீங்களா,
இந்த இன்வெஸ்ட் பண்றது வந்து ஷேர்ல, ஒரு கம்பெனியோட ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஈக்விட்டின்றது வந்து உனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா வந்து வரும். அதே சமயம் வந்து ரிஸ்க் வந்து அதிகம். அதே இது டெப்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இன்வெஸ்ட் பண்றது வந்து இந்த டெப்ட்னு சொல்லுவாங்க. டெப்ட்ல வந்து உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான். அதாவது பாண்டு வாங்குறதே சொல்லிடுவாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த மாதிரி 7% இன்ட்ரெஸ்ட் பிக்ஸ்டா வந்து சொல்லிடுவாங்க. இந்த ஈக்விட்டின்றது அப்படிலாம் இல்ல. அந்த கம்பெனியோட ஷேர் வந்து கூடுச்சுன்னா உன்னோட இன்ட்ரெஸ்ட் லைக் வந்து உன்னோட ரிட்டர்ன்ஸும் வந்து கூடும். அதோட குறைஞ்சிச்சுன்னா உன்னோட ரிட்டர்ன்ஸும் வந்து குறையும். ஆனா வந்து டெப்ட்ன்றது அப்படி இல்லை. லைக் வந்து உனக்கு வந்து பிக்ஸ்டா வந்து கிடைக்கும். சரியா? இதுல வந்து ரிஸ்க் இல்ல, பிக்ஸ்டா வந்து இன்கம் வந்து வரும். இதுக்குதான் வந்து ஈக்விட்டிக்கும் டெப்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரியா? அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து ஒரு ஒரு இது இருக்கு. எப்படி வந்து ஈக்விட்டி டெப்ட் இருக்கோ அதே மாதிரி வந்து மூணாவது ஒரு டைப் இருக்கு. அந்த டைப்போட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. சரியா? மொத்தம் வந்து ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னா அதுல வந்து ஒரு 50 ரூபா வந்து ஈக்விட்டிலையும் மிச்சம் இருக்க 50 ரூபா வந்து டெப்ட்லயும், அதாவது ரெண்டுலயும் மிக்ஸ் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. வழங்கு சார். ஈக்விட்டினா என்ன, டெப்ட்னா என்ன, ஹைபிரிட்னா என்ன? அதுக்காக நான் சொல்றது புரியலைன்னா சொல்லிருங்க. சரியா? இது வந்து ஒரு வாட்டி நீங்க படிச்சிட்டீங்கன்னா வந்து அடுத்த வாட்டி வந்து லைக் வந்து எப்பயுமே மறக்காது. அடிக்கடி இது வரும். சரியா? என்ன அது புரியல? என்னது புரியல அகேன்னா? அதான் என்னதுன்னு கேக்குறேன். மியூச்சுவல் ஃபண்டா, ஈக்விட்டியா, டெப்டா? ஆளா? சூப்பர். எப்படி சிம்பிளா சொல்றது? மத்தவங்களா புரிஞ்சிச்சு தானே? ஒன்றும் இல்லைங்க. மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உங்க கையில வந்து ஒரு காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காசு வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற. பட் வந்து உனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண புரியல, அதாவது தெரியல, இந்த மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன் இருக்கும் பாத்தீங்களா. அந்த சுச்சுவேஷன்ல வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட வந்து நீ போய் வந்து காசு வந்து கொடுப்ப. இந்த பருப்பா என்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்கு, எனக்கு பதிலா நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து அவன் கையில வந்து கொடுப்ப. அவனும் இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி வர ப்ராஃபிட்ல அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து எடுத்து வச்சுருவாங்க. ஓகேவா? மிச்ச இருக்க ப்ராஃபிட் வந்து நான் உனக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது உனக்கு பதிலா இன்னொருத்தவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. வணங்குச்சா? அதுக்குதான் தெளிவா சொன்னேன். ஒருவேளை புரியலன்னா அந்த கதையை திருப்பி போய் கேளுங்க, ரெக்கார்டிங். ஓகே ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து 2 வித ஃபண்ட் இருக்கு. சரியா? ஒன்னு ஆக்டிவ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து பேசிவ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அது என்னடா ஆக்டிவ் ஃபண்ட், அது என்னடா பேசிவ் ஃபண்ட்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ல வந்து ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவர் தான் வந்து எல்லா டிசிஷனும் எடுப்பாரு. எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது எல்லா டிசிஷனும் இந்த ஃபண்ட் மேனேஜர் தான் வந்து எடுப்பாங்க. அதே இது பேசிவ் ஃபண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து அவ்வளவா எந்த விஷயமும் பண்ண மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா வந்து லைக் வந்து ஆல்ரெடி இந்த சென்சஸ் நிஃப்டி எல்லாம் தெரியுங்களா, இதுக்குள்ள வந்து போகணும், அதுக்குள்ள போனா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம். இந்த சென்சஸ் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. அது என்ன சென்சஸ் நிஃப்டினா வந்து இந்த நிஃப்டி 50 வந்து லைக் வந்து ஒரு டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து நிஃப்டி கீழே வந்து வந்துடும். சென்சஸ்ல வந்து ஒரு 30 கம்பெனிஸ் இருக்கும். அதுல வந்து ஒரு டாப்ல இருக்கும் பாத்தீங்களா, அதுல அந்த 30 கம்பெனிஸ் வந்து சென்சஸ் கீழே வந்து வந்துடும். இந்த பேசிவ் ஃபண்ட்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து எந்த விதத்தையும் பார்க்க மாட்டாங்க. டைரக்டா வந்து இப்போ நிஃப்டி 50ல வந்து எந்த கம்பெனிஸ் இருக்கு அதுல வந்து அப்படியே வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க. சென்சஸ்ல வந்து இப்போ வந்து டாப் 30ல வந்து எந்த கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து வந்து அதுல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க. சரியா? இதுதான் வந்து ஆக்டிவ் ஃபண்டுக்கும் பேசிவ் ஃபண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆக்டிவ் ஃபண்ட்ல வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து முக்கிய பங்காற்றுவாங்க. பேசிவ் ஃபண்ட்ல அதெல்லாம் கிடையாது. நிஃப்டி 50ல என்ன இருக்கு அதுல வந்து அப்படியே இன்வெஸ்ட் பண்றது, சிம்பிளா வந்து காப்பி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை பண்றதுதான் வந்து இந்த பேசிவ் ஃபண்ட். அதாங்க சார். இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அதுல வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி. ஓகே 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 ஓகே. இப்போ வந்துருங்க. சரியா? எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து எடில்விஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருப்பான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான் வந்து ஒரு ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஃபண்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஹைபிரிட் பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஆல்ரெடி நான் சொன்னேன் ஹைபிரிட்னா என்னன்னா வந்து ஈக்விட்டியும் டெப்டையும் வந்து கலந்து வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு ஃபண்ட் இது பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து ஹைபிரிட். சரியா? பேசிவ்னா என்னன்னு சொல்லிட்டேன். சரியா? இந்த மாதிரி வந்து ஹைபிரிட் பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்றாங்க. யார் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு பாத்துங்க, எடில்விஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் வந்து இந்த ஃபண்டை வந்து லான்ச் வந்து பண்றாங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னேன் ஹைபிரிட்னா ஈக்விட்டியும் டெப்டும் சேர்ந்ததா. இந்த ஈக்விட்டில வந்து என்ன பண்ண போறாங்கன்னா வந்து எடில்விஸோட நிப்டி லார்ஜ் மிட் கேப் அப்படின்ற ஒரு இது இருக்கும். சரியா? இதுவும் ஒரு கான்செப்ட். சரியா?
கம்பெனிஸ் வந்து அவனோட இதை பொறுத்து வந்து லார்ஜ் கேபிட்டல், ஸ்மால் கேபிட்டல், மிட் கேபிட்டல்னு பிரிப்பாங்க. ஓகே, அவனோட மார்க்கெட் வேல்யூ பொறுத்து. சரியா, ஏன்னா இது வந்து இன்னொரு நாள் பார்ப்போம். சரியா, இப்போ வந்து ஒரு கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ வந்து 1000 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒவ்வொரு இப்ப ஏ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து 1000 கோடி இருக்குன்னா, பி ஒரு கம்பெனி வந்து 500 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 1000 கோடி இருக்க கம்பெனிஸ் எல்லாம் வந்து லார்ஜ் கேபிட்டல்ல வந்து வரும். அதுல கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுலாம் வந்து மிட் கேபிட்டல்ல வந்து வரும். அதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிறது வந்து ஸ்மால் கேபிட்டல்ல வந்து வரும். இந்த ரேங்கிங் வந்து போடுவாங்க. எந்தெந்த எல்லாம் வந்து மொதல் 100 ரேங்கிங்ல வருதோ அதெல்லாம் வந்து லார்ஜ் கேபிட்டல். சரியா, 101 இருந்து 250 இருக்க கம்பெனிஸ் எல்லாம் வந்து மிட் கேபிட்டல், மிச்சம் இருக்கிறதுலாம் வந்து ஸ்மால் கேபிட்டல். சரியா, இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் டீட்டெயிலா. இப்ப வந்து இதை மட்டும் பாத்துக்காங்க. இது என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு பேசிவ் ஃபண்ட் வந்து கொண்டு வராங்கன்னா, அதான் நான் தனித்தனியா பிரிச்சு வந்து சொன்னேன். அது மொத்தமா ஒரு எப்படி சொல்றது, எல்லாத்தையும் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ஹைபிரிட்னா என்ன சொன்னேன், பர்சிவ்னா என்ன சொன்னேன், சேர்த்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். இது ரொம்ப போனீங்க உள்ள போய்கிட்டே இருக்குங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு ஒண்ணு பண்ணுங்க, இது ரெக்கார்டிங் ஒண்ணு இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக வந்து செப்டம்பர் மாசம் நினைக்கிறேன் 26ஆம் தேதி இதே குரூப்ல வந்து ஒரு ரெக்கார்டிங் இருக்கும். சரியா, அதுல வந்து எல்லாமே இருக்கும். இந்த 0 to ஹியர்ல எல்லாமே இருக்கும். ஷேர்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து அது எப்படி பப்ளிக் போகுது, எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டு போகுது, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன, அதுக்கப்புறம் என்னது மியூச்சுவல் ஃபண்ட் என்ன, ஆக்டிவ் ஃபண்ட் என்ன, பெர்சிவ் ஃபண்ட் என்ன. இது மாதிரி வந்து ஒரு 1/2 மணி நேரம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தியே வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். சரியா, அதை பாருங்க, அதுல எல்லாமே இருக்கும். ஓகேவா, இதுல வந்து ரொம்பலாம் போவேன். சரியா, ஓகே ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணீங்கன்னா, இந்த எடெல்வைஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு ஃபண்டை வந்து லான்ச் பண்றாங்க. இந்த ஃபண்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹைபிரிட் பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட். சரியா, வேற என்ன நீங்க பாக்கணுமா வந்து ஹைபிரிட்னு சொன்னீங்கன்னா, இதுல வந்து இந்த ஈக்விட்டில வந்து எவ்வளவு வந்து போடுவாங்கன்னா 70% வந்து போடுவாங்க. அந்த இது டெப்ட்ல வந்து எவ்வளவு போடுவாங்கன்னா 30% வந்து போடுவாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். இந்த 30% எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டில வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 70% எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நிப்டில வந்து மிட் கேப்ல ஒரு 250 கம்பெனிஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, மிட் கேப் 250 சொன்னேன்னா அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, வேற ஏதோ இதுல இருக்கா? அடுத்து போலாம் தானே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து ஒருத்தவங்க வந்து ஆல்ரெடி வந்து பார்ட் டைம் சேர்மனா வந்து இருந்திருப்பாங்க. அவங்க வந்து 2021 வந்து இருந்திருக்காங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, அத்தானு சக்கரபோட்டி அப்படின்றது தான் அவங்களோட பேரு. அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து 2021 வரப்பே வந்து அவங்களோட டென்யூர் வந்து எவ்வளவு வருஷம் சொல்லியிருப்பாங்கன்னா 3 வருஷம் சொல்லியிருப்பாங்க. திருப்பி 2024 வந்து இன்னும் ஒரு 3 வருஷத்தை வந்து அவங்களை வந்து எலக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களோட டேர்ம் வந்து 2027 முடியுது. ஆனா வந்து இப்போ வந்து 2026 வந்து அவங்க வந்து ரிசைன் ஆகுறாங்க. சரியா, இப்போ வந்து அந்த இடம் வந்து காலியா இருக்குமா, அந்த இடத்துல வந்து புதுசா வந்து ஒருத்தவங்களை வந்து இன்டீரியமா வந்து சேர்மனா வந்து போடுறாங்க. இன்டீரியம் பார்ட் டைம் சேர்மனா வந்து ஒருத்தவங்களை வந்து போடுறாங்க. எத்தனை மாசம் வந்து போடுறாங்கன்னு பாத்துக்காங்க, 3 மாசம் வந்து போடுறாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்கி மிஸ்ட்ரி அப்படின்றது அவங்களோட பேர். சரியா, வேற ஏதோ இதுல இருக்காது. புரிஞ்சுச்சு தானே? அடுத்து போலாம் தானே. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சாவரிங் கோல்டு பாண்ட். சரியா, ஐயோ, இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சரியா, ஆக்சுவலா வந்து இதை வந்து சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ வந்து எச் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்காங்க. இவர் வந்து என்ன பண்றாருன்னா 2017 இதுல வந்து 19 சொல்லிருக்கானா, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 2019 வந்து கோல்டு வந்து வாங்குறாங்க. இந்த சாவரிங் கோல்டு பாண்ட்னா என்ன தெரியுங்களா? ஆக்சுவலா வந்து இதுவும் ஒரு பாண்டு தான், இதுவும் ஒரு கவர்மெண்ட் பாண்டு தான். இதை வந்து இஷ்யூ பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதோட டென்யூர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 8 வருஷம். இதெல்லாம் வந்து பேசிக். சரியா, இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ எஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி வந்து சாவரிங் கோல்டு பாண்ட் வந்து வாங்குறாங்க. 2019 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்குறப்ப 2019 வந்து எவ்வளவு இருந்திருக்கும், இங்கே சொல்லியிருப்பானே, ஒரு கிராமோட விலை வந்து 3890 இருந்திருக்கும். சரியா, அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 10 கிராமம் வந்து வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 கொடுத்து வந்து அப்ப 2019 வந்து வாங்குறாங்க. இந்த பாண்டு வந்து எப்படி வேலை செய்யும்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து மொத்தம் வந்து டென்யூர் வந்து 8 வருஷம் சொன்னேன்னா, இவர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2% இன்ட்ரெஸ்ட் ரேட்னு வந்து வச்சுக்கோங்களேன். 2% அவ்வளவு வரும், 40,000 4000 400 1000 வருமா? ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 1000 வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து 8 வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிக்கிட்டே போகும். வெறும் 40,000 ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அவர் 4 லட்சத்துக்கு வாங்கிக்கலாம், இல்ல 40 லட்சத்துக்கு வந்து வாங்கிக்கலாம். சரியா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவர் வந்து 40,000 வாங்கிட்டாருன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து அவருக்கு வந்து
எவ்வளவு சொன்னேன், 1000 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து 8 வருஷம் முடியிறப்ப மொத்தம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 8000 ரூபாய் வந்து கிடைக்கும். இந்த 8000 ரூபாய் மட்டும்தான் அவருக்கு லாபமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 8 வருஷத்துக்கு முடியறதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அப்ப கோல்டு ரேட் வந்து என்ன இருக்கு, இப்போ வந்து 2026 வந்து எவ்வளவு வந்து கோல்டு ரேட் வந்து இருக்கு, தெரியல எவ்வளவு இருக்கு, சரியா எவ்வளவோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிராம் எவ்வளவு இப்ப, ஐயோ தெரியலையா இருக்கும். சரி ஒரு 12,000 ரூபாய், 13,000 ரூபாய், 14,000 ரூபாய் பிச்சா, 14,000 ரூபாய் சரியா. இப்போ வந்து ஒரு கிராமோட விலை வந்து 14,000 ரூபாய். அப்ப வந்து அவர் வந்து எத்தனை கிராம் வந்து வாங்குறாங்க, ஒரு 10 கிராம் வந்து வாங்குறாங்க. இப்போ 15,000 ரூபாய் ஆச்சா, சரியா. 10 கிராம்னா வந்து 1,50,000 ரூபாய் இருக்குமா. 1,50,000 ரூபாய் பிளஸ் 8,000 ரூபாய் மொத்தம் வந்து எவ்வளவு இருக்கும், 1,58,000 ரூபாய் வந்து இவர் கையில வந்து வரும், சரியா. அதாவது 40,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 8 வருஷம் கழிச்சு வந்து அவர் வந்து 1,58,000 ரூபாய் வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ இப்படிதான் வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்ட் வந்து வேலை செய்யும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதுல முக்கியமா ஒரு டேர்ம் பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த டேர்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரிடம்ப்ஷன் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், ரிடம்ப்ஷன் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னடா ரிடம்ப்ஷன் பிரைஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உன்னோட 8 வருஷம் வந்து இப்போ வந்து முடியுதுன்னா வந்து இப்போ வந்து அவனுக்கு வந்து 1,58,000 ரூபாய் வந்து உங்க கையில வந்து அவன் வந்து கொடுக்கணுமா. அந்த 1,50,000 ரூபாய்ன்றது வந்து எப்படி வந்து டிசைட் வந்து பண்ணுவாங்கன்னா, இன்னைக்குரிய ரேட்டை வந்து பார்க்க மாட்டாங்க. கடந்த இப்போ வந்து 8 வருஷம் வந்து இப்போ வந்து முடியுது, இன்னைக்கு வந்து உனக்கு காசு கொடுக்கணும்னா வந்து கடந்த 3 நாளா வந்து கோல்டோட ரேட்டை வந்து பார்ப்பாங்க, சரியா. அதாவது இன்னைக்கு டேட் என்ன, 20ஆம் தேதியா, 19ஆம் தேதி எவ்வளவு இருக்கு, 18ஆம் தேதி எவ்வளவு இருக்கு, 20ஆம் தேதி எவ்வளவு இருக்கு அப்படின்றது வந்து 3த்தையும் பார்ப்பாங்க. 3த்தையும் வந்து ஆவரேஜ் பண்ணி அது எவ்வளவு காசு வருதோ அந்த காசு தான் வந்து உனக்கு வந்து ரிடம்ஷன், அதாவது மணி ரிடம்ஷன் பிரைஸா வந்து கொடுப்பாங்க. விளங்குச்சா. இந்த 1,50,000 சொன்னீங்கன்னா அந்த 1,50,000 ரூபாய் வந்து கடந்த 3 நாளா வந்து எவ்வளவு ஆவரேஜா இருக்கோ அதுதான் வந்து ரிடம்ஷன் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்றாங்க வந்து வேற என்ன சொல்லணும், இந்த சாவரின் கோல்டு பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதோட டென்யூர் வந்து 8 வருஷம். நீ வந்து மினிமமா வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 வருஷமாச்சும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும். வெறும் 4 வருஷம் கழிச்சு வந்து நீ வந்து எனக்கு வந்து போதும்பா நான் வந்து அந்த காசு வந்து எடுத்துக்கிறேன்னு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாச்சும் நீ வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணிருக்கணும், ஓகேவா. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா வந்து போதும். இப்ப என்ன பண்றாங்க வந்து இந்த ஆர்பிஐ என்ன பண்றாங்கன்னா 2019 நல்லா வச்சுக்கோங்க, இந்த 2019 வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்ட் வந்து வாங்கியிருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க வந்து வாங்கி எவ்வளவு வருஷம் ஆச்சு, 6ல இருந்து 7 வருஷம் ஆச்சா. அந்த ப்ரீ மெச்சூர்னு சொல்லுவாங்க. 8 வருஷம் கழிச்சு வந்து நீ வந்து எடுத்துட்டேன்னா ஓகே. ஆனா வந்து 5 வருஷம் கழிச்சு வந்து நீ வந்து எடுப்ப பாத்தீங்களா அந்த காசை, அதான் வந்து ப்ரீ மெச்சூர்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீ மெச்சூர் ரேட்டை வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க, சரியா. இந்த மாதிரி 2019 இருந்து இன்வெஸ்ட் பண்ணி இப்ப யாராச்சும் வந்து ப்ரீ மெச்சூரா எடுக்கணும்னு வச்சுக்கோங்கன்னா அவங்களோட இந்த ரிடக்ஷன் பிரைஸ் வந்து எவ்வளவுன்னு சொல்லி வந்து விட்டுருக்காங்க. அது எவ்வளவுன்னு பாத்துக்காங்க, 15,814 ரூபாய் ஒரு கிராமுக்கு. வழங்குச்சுதானே. ஓகே, இதையும் பாத்துக்கோங்க. எத்தனை இது வந்து அதிகபட்சம் வந்து 4 kg முடி வந்து நீ வந்து வாங்கிக்கலாம். இதையும் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி, சரியா. அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா. நீ வந்து 8 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, 8 வருஷம் கழிச்சு வந்து 1,58,000 ரூபாய் வருதுன்னு சொன்னா அந்த 1,58,000 ரூபாய்க்கு நீ வந்து எந்தவித இன்ட்ரெஸ்டும் வந்து கட்ட தேவையில்ல, 8 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா. ஆனா ஒருவேளை வந்து நீ இப்ப வந்து முன்னாடியே வந்து அந்த ப்ரீ மெச்சூர் படி இருந்து எடுக்கிற பாத்தீங்களா, 6 வருஷத்துலயோ 7 வருஷத்துலயோ எடுக்கிற பாத்தீங்களா, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போடுவாங்க, சரியா. அது வந்து ஒரு 12.5% வந்து போடுவாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகே. வேற எதுவும் அதுல இருக்காதுங்க. வழங்குச்சுதானே, அடுத்து போலாம் தானே. இது வரைக்கும் ஆர்பிஐ வந்து எவ்வளவு யூனிட்ஸ் வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்ட் கீழே வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதையும் பாத்துக்காங்க, 14.70 கோடி யூனிட்ஸ், சரியா. எட்டு இயர்ஸ் தான் வந்து ஆக்சுவல் பீரியட், சரியா. திடீர்னு வந்து உனக்கு வந்து கஷ்டம் இருக்கும், திடீர்னு வந்து தேவை இருக்கும், அதுக்காக வந்து நீ வந்து முன்னாடியே இருப்ப பாத்தீங்களா, அதுதான் வந்து ப்ரீ மெச்சூர்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீ மெச்சூர்ன்றதும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். 5 வருஷம் கழிச்சு தான் வந்து இந்த ப்ரீ மெச்சூராகவும் எடுக்க முடியும் அப்படின்றதே சொல்லியிருப்பான். வணங்குஸ்தானே. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துங்க. அதுக்கடுத்த விஷயம் வந்து ஒரு ஸ்கீம். யாருக்காச்சும் நான் நீங்க சொல்றது வந்து ரொம்ப போரிங்கா இருக்கா, சொல்லிடலாம் டக்குன்னு. இந்த மாதிரி வந்து இதுல வந்து என்ன விஷயம், ரிடக்ஷன் பிரைஸ்லாம் வந்து 15,814 ரூபா, அவ்வளவுதான் நியூஸ், சரியா. வேற எதுவும் இதுல இருக்கு புரியுன்றதுக்காக தான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன், ஓகே தான். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்கீம், சரியா. இந்த ஸ்கீமை பத்தியும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, ஃபேர்சி ஃபர்சத் தானே,
அதோட ப்ரொனன்சியேஷன் பாத்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் வந்து எப்ப சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து அக்டோபர் மாசமே வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றத வந்து ஒரு வாட்டி நான் ஞாபகப்படுத்துறேன். ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து நீயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து இந்தூருக்கு வந்து போறீங்க. இந்தூருக்கு வந்து போறப்ப வந்து ஃபிளைட்ல வந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து 20ஆம் தேதியா 1ஆம் தேதி வந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நான் வந்து இப்பயே டிக்கெட் போட்டேன்னா அந்த டிக்கெட்டோட காசு வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சரியா? எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஒரு 4000 ரூபாய் இருக்கும். அதே இது நான் வந்து 1ஆம் தேதி தான் போறேன். ஆனா வந்து 31ஆம் தேதி டிக்கெட் வந்து போட்டேன்னா அதோட பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 8000 ரூபாய் இருக்கும், சரியா? இது வந்து நீ வந்து முன்னாடியே புக் பண்ணினா வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். நீ வந்து பக்கத்துல வரப்போ வந்து புக் பண்ணினா வந்து அதோட ரேட் வந்து அதிகமா இருக்கும். இதுதான் வந்து நார்மலா இருக்குது. இப்ப என்ன பண்றாங்க, ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. அது என்ன ஸ்கீம் வந்து கொண்டு வராங்கன்னா வந்து இந்த மாதிரி புக் பண்றவங்க எப்ப புக் பண்ணாலும் ஒரே ரேட் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. அந்த ஸ்கீமோட பேர் பாத்துக்கோங்க, ஃபேர்சி ஃபர்ஸ்ட் அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீம் வந்து எப்ப சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா அக்டோபர் மாசம் வந்து சொல்லியிருப்பாங்க. அக்டோபர் மாசம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நாங்க வந்து இந்த ஸ்கீம் வந்து டெஸ்ட் வந்து பண்ண போறோம். அதேதான். இந்த மாதிரி இந்த ஸ்கீம் வந்து நாங்க வந்து டெஸ்ட் வந்து பண்ண போறோம். டிசம்பர் 31 முடிவு வந்து நாங்க வந்து டெஸ்ட் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வந்து டெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க, சரியா? ஒருவேளை இந்த டெஸ்ட்ல வந்து இந்த ஸ்கீம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா வந்து நாங்க வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த டெஸ்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, எத்தனை ரூட்டுக்கு வந்து டெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 25 ரூட்டுக்கு டெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. வேற என்ன படிச்சோம்? ஓகே, அவ்வளவுதான் படிச்சிருப்போம், சரியா? இப்ப வந்து இந்த ஸ்கீம் வந்து இப்ப வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதான் விஷயம். எந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்காங்க பாத்துக்கோங்க. ஒரு 6 ரூட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க, சரியா? எந்தெந்த ரூட்னு கேட்டீங்கன்னா வந்து டெல்லியில இருந்து ரேவாக் போறது, ரேவால இருந்து ராய்ப்பூர் போறது, டெல்லியில இருந்து ஜெய்ப்பூர் போறது, இந்த மாதிரி வந்து ஒரு 6 ரூட் இருக்கும். அந்த ரூட்டுக்கு நீ எப்ப புக் பண்ணாலும் அதோட பிரைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்கீம் வந்து யார் யார் கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா நம்ம சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா ராம்மோகன் நாயுடு, அவங்களும் மத்திய பிரதேசோட சிஎம் ஒருத்தவங்க இருப்பாங்க, மோகன் யாதவ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே, வேற ஏதாவது சொல்ல முடியும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கீம் கீழே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளைட் வந்து போகும் பாத்தீங்களா, அது எந்த ரூட்டுக்கு வந்து போகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து அதையும் போட்டிருப்பானு. ராய்ப்பூர்ல இருந்து எங்க இருக்கு அது? ராய்ப்பூர் சிட்டிஸ் எங்க இருக்கு? ரேவால இருந்து எங்கேயோ கிளம்பும், சரியா? அதையும் பாத்துக்கோங்க. நான் தான் அண்டர்லைன் பண்ணேன், அதை கூட மறந்துட்டேன். எத்தனை லைன்? ஓகே, அதை பாத்துக்கோங்க, சரியா? டெல்லியில இருந்து ரேவாக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளைட் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க, அதையும் சொல்லியிருக்கணும். வேற என்ன இது தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து யார் வந்து இந்த இந்த ஏர் இந்தியா இந்த மாதிரி நிறைய இருக்கும் பாத்தீங்களா, யார் வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வராங்க கேட்டீங்கன்னா வந்து அலைன்ஸ் ஏர் கீழ இருந்து இதை வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? எந்தெந்த பிளைட் வந்து வரும்னா இந்த அலைன்ஸ் ஏர் விடுவாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து இப்போ வந்து இந்த பிளேஸ் கீழ வந்து வந்துருது அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? விளங்குச்சு தானே நான் சொன்னது? ஒரு மாதிரி ஃப்ளோவே இல்லாம போச்சு, புரியுது தானே? ஓகே, மணி ஆச்சு. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்து அடுத்த ஒரு 2 ஸ்கீம், சரியா? இது என்ன ஸ்கீம் கேட்டீங்கன்னா வந்து அது ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கோங்க, பாரத் அதியோகிக் விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இண்டஸ்ட்ரியல் பார்க்னா தெரியும்ல, லைக் வந்து அது வந்து ஒரு ஏரியா மாதிரி இருக்கும். அந்த ஏரியா வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க. ரோடு போட்டு தரது, லேண்ட், எலக்ட்ரிசிட்டி, பில்டிங் எல்லாமே வந்து அந்த ஏரியால வந்து இருக்கும். ஒரு கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி வந்து அவனோட பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா டைரக்டா அவன் வந்து பிசினஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணா போதும். அவனுக்கு தேவையான ரோடு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, அந்த பில்டிங் எல்லாமே வந்து அந்த ஏரியால இருக்கும். ஒரு கம்பெனி ஜஸ்ட் வந்து அதுல எட்டி ஆகி அவனோட பிசினஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணா மட்டும் போதும். அந்த மாதிரி இருக்க ஏரியாவை வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா BHAVOA அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீம் வந்து எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வராங்கன்னா 33,660 கோடிக்கு வந்து கொண்டு வராங்க. எதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 100 இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து இந்தியாவை சுத்தி வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. விளங்குச்சா? ஒரு 100 இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. எத்தனை கோடி கொண்டு வராங்கன்னா 33,660 கோடிக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்றதுதான் விஷயம்.
வேற என்ன இதுல நீங்க பாக்கணும் வந்து இந்த ஸ்கீம் வந்து யார் வந்து லீட் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடோர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து இதை வந்து லீட் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே 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 சூப்பர். சரியா, வேற என்ன இதை தெரிஞ்சு வச்சுக்கணும்னா இந்த மாதிரி வந்து நான் என்ன சொன்னேன் 100 இண்டஸ்ட்ரியல் பார்க்னு சொன்னேன்னா அதோட சைஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பார்க்கும் தானே சைஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 100ல இருந்து 1000 ஏக்கர் முடிவு வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து கட்டுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கவர்மெண்ட் வந்து காசு மட்டும் தான் கொடுப்பாங்க. சரியா, ஒரு எவ்வளவு சொல்றாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு கோடி முடிவு வந்து காசு வந்து கொடுப்பாங்க. இந்த காசை வந்து வாங்கிட்டு இந்த பிரைவேட் செக்டர் எல்லாம் இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்க வந்து கட்டுவாங்க. எவ்வளவு பினான்சியல் சப்போர்ட் வந்து தராங்கன்னு பாத்துக்காங்க, 1 கோடி வந்து தருவாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக. அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்டர்னல் அந்த ரோடு போறது இந்த வெளியெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வந்து எவ்வளவு தருவாங்கன்னா 25% வந்து தருவாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். இது வந்து PM கதிசக்தியை வந்து அலைன் பண்ணிருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வழங்குச்சா? ஓகே, நான் கொஞ்சம் வேகமா போறேன். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹைட்ரோ பவர். சரியா, இந்த ஹைட்ரோ பவர் பத்தியும் ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துட்டோம். அது எப்படிதான் ஹைட்ரோ பவர்ல வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஒரு இமேஜ் இருக்குமே அன்னைக்கு கூட எடுத்தேனே. ஓகே, இந்த படத்தை பார்த்துக்கோங்களேன். சரியா, எப்படி வந்து ஒரு ரிவர் மாதிரி இருக்கும். சரியா, அந்த ரிவர்ல வந்து தண்ணி வந்து ஓடுமா, அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு அணை மாதிரி இருக்கும். சரியா, அணையை வச்சு வந்து அந்த தண்ணியை வந்து அடிச்சு அன்னைக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சின்ன வயசுல வந்து நம்ம வந்து அடிகுழாயில வந்து அடிப்போம் பாத்தீங்களா, லைக் வந்து அந்த மூடியை வந்து கையால வந்து மூடிக்கிறோம். அடிகுழாய் அடிச்சுக்கிட்டே இருக்கப்போ வந்து டக்குன்னு வந்து கையெடுப்போம், ஃபோர்ஸா வந்து தண்ணி வந்து வரும் பாத்தீங்களா. யாராச்சும் இது விளாண்டுருக்கீங்களா? அந்த மாதிரிதான் வந்து இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து வேலை செய்யும். புரியுதா நான் சொல்ல வருது? இந்த அடிகுழாயில வந்து அந்த மூடியில வந்து அதே மாதிரிதான். சரியா, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தண்ணி வந்து வந்துகிட்டு இருக்குமா, அந்த தண்ணியை வந்து அடைச்சு வந்து வச்சிருவாங்க. அடைச்சு வைக்கிறப்ப வந்து தண்ணி வந்து அந்த டேம்ல வந்து மோதிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு வந்து அந்த டேம் வந்து நீங்க எடுக்கிறப்ப அந்த தண்ணி வந்து ஃபோர்ஸா வந்து வரும். இந்த ஃபோர்ஸா வந்து வருதா, மேல இருந்து வருதா, ஃபோர்ஸா வர்றப்ப என்ன பண்ணுவாங்க வந்து கீழே வந்து ஒரு டர்பைன் மாதிரி வந்து வச்சிருவாங்க. இந்த டர்பைனை வந்து ஃபோர்ஸா அந்த தண்ணி அடிக்கிறப்ப அந்த டர்பைன் வந்து சுத்தம். சரியா, ஒன்ஸ் வந்து அந்த டர்பைன் சுத்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து அங்க வந்து ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஜென்ரேட்டர் வந்து சுத்தம். ஜென்ரேட்டர் சுத்துச்சுன்னா என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா. இப்படிதான் வந்து இந்த ஹைட்ரோ பவர் கீழ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுவாங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க ஸ்மால் ஹைட்ரோ பவர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க. ஒரு ஸ்கீம்காக கொண்டு வராங்க. ஸ்மால் ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. சரியா, மொத்தம் வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து கொண்டு வருவாங்கன்னு பாத்துக்காங்க. 2026-27 இருந்து 30-31 முடி வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வராங்க? 2584 கோடிக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். மொத்தம் வந்து இந்த ஸ்மால் ஹைட்ரோ பவர் அந்த ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கீம்ல வந்து மொத்தம் வந்து எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா 15,000 மெகாவாட். அதோட கெப்பாசிட்டி பாத்துக்காங்க 15,000 மெகாவாட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி வந்து ஸ்மால் ஹைட்ரோ பவர் வந்து ஒரு ஊர்ல வந்து தொடங்க போற. சரியா, அதாவது ஒரு மொத்தம் வந்து இந்த ஸ்டேட்டை வந்து 2ஆ பிரிச்சிருப்பாங்க. இந்த நார்த்தன் ஸ்டேட்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறேன்னா அதுக்கு வந்து எவ்வளவு பினான்சியல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நீ தொடங்குற ப்ராஜெக்ட் நல்லா வச்சுக்கோங்க. நீ ஒரு ப்ராஜெக்ட் வந்து நார்த்தன் ஸ்டேட்ல வந்து தொடங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கெப்பாசிட்டி வந்து லைக் எப்படி சொல்றது, இத்தனை மெகாவாட் அத்தனை மெகாவாட் இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி வந்து நீ தொடங்குற மெகாவாட் வந்து ஒவ்வொரு மெகாவாட்டுக்கும் 3.6 கோடி வந்து கொடுப்பாங்க. எப்பன்னு பாத்துக்காங்க, நீ வந்து நார்த்தன் ஸ்டேட்ல வந்து தொடங்கினேன்னா. சரியா, 3.6 கோடி. இல்லைன்னா வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து மொத்தம் வந்து எவ்வளவு காசு ஆகுதோ அதுல வந்து 30% வந்து பினான்சியல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, அதிகபட்சம் வந்து 30 கோடி முடியும் கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வழங்குச்சா? நார்த்தன் ஸ்டேட்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து தொடங்கினேன்னு வச்சுக்காங்க. ஒண்ணு வந்து நீ வந்து எத்தனை மெகாவாட் வந்து தொடங்க முடியோ அந்த மெகாவாட்ல வந்து ஒவ்வொரு மெகாவாட்டுக்கும் 3.6 கோடி வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து மொத்த காசு ஆகுறதுல 30% வந்து கொடுப்பாங்க. இந்த ரெண்டுல வந்து எது கம்மியா இருக்கோ அவ்வளவு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க, அதோட மேக்சிமம் லிமிட் வந்து வெறும் 30 கோடி தான் இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். ஓகேவா, இது நார்த்தன் ஸ்டேட். அதே இது வந்து நீ வந்து அதர் ஸ்டேட் வந்து தொடங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒவ்வொரு மெகாவாட்டுக்கும் எவ்வளவு தருவாங்கன்னா 2.4 கோடி வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து மொத்த காஸ்ட் ஆகுது அதுல இருந்து 20% வந்து கொடுப்பாங்க. இது ரெண்டுல எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதுல வந்து மேக்சிமம் லிமிட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 20 கோடி அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா, வேற என்ன சொல்லியிருப்பாங்க?
அதுக்கப்புறம் வந்து இந்த டிபிஆர் பத்தி பேசியிருப்பாங்க. அது என்னடா டிபிஆர்னு கேட்டீங்கன்னா வந்து டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வர போறேன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளான் மாதிரி வந்து பண்ணுவையா, அந்த பிளானுக்கு வந்து உனக்கு வந்து லைக் வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி வந்து பண்ணுவாங்க. அது வந்து எத்தனை கோடி வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 30 கோடி முடியும் பண்ணுவாங்க. எத்தனை ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவாங்கன்னா 200 ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா, விளங்குச்சா? மொத்தம் நான் என்ன சொன்னேன், எவ்வளவு கோடின்னு சொன்னேன், 2532 கோடின்னு சொன்னேன்னா மொத்தம் வந்து இதோட பிளான் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 15,000 கோடி. மிச்சம் இருக்க காசுலாம் வந்து யார் கொடுப்பாங்கன்னா வந்து இந்த பிரைவேட் செக்டர் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களாம் வந்து மிச்ச காசு வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஹலோ, நான் பேசுறது புரியுதா? இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்கா வேகமா சொல்றது, அதுக்குள்ள 2 பேரை காணும். ஓகே தானே, யாருக்கு புரியலன்னா சொல்லிருங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் என்ன தெரியும், அது என்ன எக்ஸ்போர்ட்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அது என்னன்னா எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் கேட்டீங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்தியா வந்து ஒரு பொருளை வந்து சைனாக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா சைனா அப்படின்றது சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா? ஒரு கண்ட்ரி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியா வந்து ஒரு பொருளை வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணும் பாத்தீங்களா, அதை தான் வந்து எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. எந்த கண்ட்ரிக்கு பண்ணுதோ அதுதான் வந்து டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. சரியா? இப்ப என்ன சொல்றாங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுல எந்த கண்ட்ரிக்கு வந்து அதிகமா வந்து இந்த அந்த எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து அதிகமா வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் இருக்கும். சரியா? இந்தியா பண்ற எக்ஸ்போர்ட்ல 8.69 பில்லியன் வந்து யூஎஸ்க்கு மட்டுமே பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து யுஏஇ இருக்கும், 3.25 பில்லியன் வந்து பண்ணுவாங்க. மூணாவது வந்து இதுவரைக்கும் யார் இருந்தாங்கன்னா நெதர்லாந்து வந்து இருந்தாங்க. அவங்க வந்து இப்ப வந்து 4வது இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. இப்போ வந்து 3வது இடத்துக்கு வந்து யாரும் வந்து வராங்கன்னா சைனா வந்து வராங்க. சைனாக்கு வந்து எவ்வளவு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றோம்னு கேட்டீங்கன்னா 1.60 பில்லியன் வந்து பண்றோம். அதே மாதிரி வந்து நெதர்லாந்துக்கு வந்து எவ்வளவு பண்றோம்னு கேட்டீங்கன்னா 1.29 பில்லியன் வந்து பண்றோம் அப்படின்றதான் விஷயம். ஆல்ரெடி முன்னாடி வந்து 3வது இடத்துல இருந்தாங்க நெதர்லாந்து, இப்போ வந்து 4வது இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. சைனா வந்து 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதோட பேர் பார்த்துக்கோங்க, எஜுகேஷன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து சீக்கிய கிராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிய கிராந்தி. சரியா? ஆக்சுவலா வந்து ஒரு இனிஷியேட்டிவ் தான். இது எதுக்காக கொண்டு வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இதை எங்க கொண்டு வந்திருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க, பஞ்சாப்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக கொண்டு வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து அங்க இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்கூல்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். லைக் வந்து பெட்டரா வந்து டீச்சிங் ஃபெசிலிட்டி வந்து கிடைக்கப்படணும். அங்க இருக்க டீச்சர்ஸ் வந்து சரியா வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். வேற என்ன இருக்கு, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணி அங்க இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து இந்த எஜுகேஷன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து அதோட 2வது பேஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் எத்தனை கோடி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துக்காங்க, 3500 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 3500 கோடியில 2500 கோடி வந்து யார் தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து வேர்ல்டு பேங்க் வந்து தருவாங்க. மிச்சம் இருக்க 1000 கோடி வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? வேற என்ன இதுல தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ரீசெண்டா ஒரு ரேங்கிங் வந்து படிச்சிருப்போம். என்ன ரேங்கிங் வந்து படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா PARAKH அப்படின்னு ஒரு இருக்கும். சரியா? அதோட ராஷ்டிரிய சர்வேக்ஷன் அப்படின்னு ஒரு ரேங்கிங் வந்து படிச்சிருப்போம். இந்த மாதிரி வந்து அது எப்படி வளர்ச்சின்னு கேட்டீங்கன்னா வந்து அன்னைக்கே சொல்லியிருப்பேன். லைக் வந்து அங்க இருக்க ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க, நேஷனல் லெவல்ல வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அந்த டெஸ்ட்ல வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கவங்க வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்றது பார்ப்பாங்க. நான் இருக்கா இந்த டெஸ்ட் பத்தி நம்ம பார்த்தோமே, ஒன்றும் இல்லைங்க. இது வந்து ஸ்கீம் வந்து அவ்வளவுதான். சரியா? கடைசியில இருக்கு ஸ்டாட்டிக். சரியா? என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த மாதிரி வந்து PARAKH அந்த இதோட ராஷ்டிரிய சர்வேக்ஷன் 2024 அந்த டெஸ்ட்ல வந்து யார் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா பஞ்சாப் தான் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. எந்தெந்த கிளாஸ் வந்து கிளாஸ் 3, கிளாஸ் 6, கிளாஸ் 9 இந்த 3லயும் பஞ்சாப் தான் வந்து டாப்ல வந்து வந்திருப்பாங்க. எதுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க கேட்டீங்கன்னா இவங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி வந்து லைக் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்றதுனாலதான் வந்து இவங்க வந்து இந்த நிலையில இருக்காங்க அப்படின்றதுக்காக சொல்றதுக்காக இந்த விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுட்டானே? நம்ம வந்து மொத்தம் வந்து 3 பில்லர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் லேர்னிங், 2வது வந்து சயின்ஸ் அண்ட் காமர்ஸ், 3வது வந்து டிஜிட்டல் கைட்லைன்ஸ். சரியா? இந்த 3த்தையும் அங்க இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதோட செகண்ட் ஃபேஸ் இதுதான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருப்பாங்க பாத்தீங்களா, அவனும் மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் இந்தியா லிமிடெட் வந்து சைன் பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க, ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்பா மசகானு நீ என்ன பண்ற, என்கிட்ட ஒரு 320 கோடி இருக்கு, இந்த 320 கோடி வந்து உன் கையில வந்து வச்சுக்க, இதை வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு ஷிப் வந்து பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி ஷிப்னா வந்து அந்த ஷிப் வந்து கிரீன் மெத்தனால ஓடுற மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு ஷிப் வந்து பண்ணித்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிச்சா? மசகான் கையில வந்து ஒரு 320 கோடி கொடுத்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வந்து போடுறாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு மெத்தனால ஒரு ஷிப் வந்து எனக்கு வந்து நீ வந்து பண்ணித்தா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போடுறாங்க. வழங்குச்சா? இதோட வெயிட் எவ்வளவுன்னு பார்த்துக்காங்க, 3000
டெட் வெயிட் 10 அப்படின்றது சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து சிஏஎஸ்எஃப். சரியா, இந்த சிஏஎஸ்எஃப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஃபோர்ஸை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரியா, இந்த எப்படி சொல்றது, இந்த மெட்ரோ, இந்த ஏர்போர்ட், இங்க மேலாம் வந்து பாதுகாப்புல இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அங்கெல்லாம் யாரெல்லாம் பாதுகாப்புல இருப்பாங்கன்னா இந்த சிஏஎஸ்எஃப் தான் வந்து பாதுகாப்புல வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் இந்த சிஏஎஸ்எஃப் வந்து ஒரு சைன் வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்காக சைன் வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அவங்களோட ஹெல்த் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான யோகா செக்ஷன் வந்து கண்டக்ட் பண்றது, ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கறது, அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்துக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் சிஏஎஸ்எஃப் தான் சைன் பண்ணியிருப்பாங்க. விளங்குச்சு தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மார்ச் 18 வந்து குளோபல் ரீசைக்ளிங் டே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. எந்த தீம்குள்ள வந்து பண்றாங்கன்னா டோன்ட் திங்க் வேஸ்ட் திங்க் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு தீம்குள்ள வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்ச் 20 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு டே வந்து அக்செப்ட் பண்றாங்க. கேரிங் அண்ட் ஷேரிங் அப்படின்றது அதோட தீம். அதுக்கப்புறம் வந்து மார்ச் 20 வந்து நவ்ரூஸ் அப்படின்ற எப்படி வந்து நம்ம வந்து தமிழ் நியூ இயர் இருக்கோ அதே மாதிரி வந்து பெர்சியன் நியூ இயர் வந்து ஒரு டே இருக்கும். சரியா, இரானியன் அல்லது பெர்சியன் நியூ இயர் டே, அதோட பேர் பார்த்துக்காங்க நவ்ரூஸ் அப்படின்றது அதோட பேரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா மார்ச் 20 அப்படின்றது நான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து குடி பத்வா அப்படின்றது. சரியா, இது எங்க இருக்குன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா அண்ட் கோவால வந்து இருக்கு. அதுவும் ஒரு நியூ இயர் தான் போல. சரியா, குடி பத்வா அது எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா அந்த கோவான்னு பாத்துக்காங்க. கடைசியா வந்து ஆர்பிஐ வந்து ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க. என்ன அப்ரூவல் கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா பெயின் கேபிட்டல் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த கேபிட்டல் என்ன பண்ணுவோம், பெயின் கேபிட்டல். பெயின் கேபிட்டல் அவன் என்ன கேட்டிருப்பானா வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட்ல வந்து நான் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண போறேன், லைக் வந்து அவனோட ஸ்டாக் வந்து வாங்க போறேன், எனக்கு வந்து உன்னோட அப்ரூவல் வந்து வேணும் அப்படின்றது இருப்பாங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து வாங்க போறாங்கன்னா இந்த பெயின் கேபிட்டல் இந்த மணப்புரத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து 18% வந்து 41% முடிவு வாங்க போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா? நான் கடைசியா வேகமா சொன்னேன், புரிஞ்சுச்சா?